கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து அரசர் ஞாயிறு, the last Sunday of the church year, Christ the King Sunday. பிரியமானவர்களே, இந்த நாளிலே மகாராஜாவாக என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவருடைய வல்லமையும் அவருடைய வருகையை எப்படியாக இருக்கும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளின் செய்திக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக கேட்ட பரிசுத்த மார்க் எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24 முதல் 37 வரை அடங்கியிருக்கிறது. அதற்கு ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். என்ன தலைப்பு என்றால், விழித்திருங்கள், ஆண்டவர் வருகிறார். ஸ்டே அவேக், the Lord is coming. ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாய் வார்த்தைகளும் என்னுடைய இதயத்தின் தியாகம் நீ சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, 3 முக்கியமான விஷயங்கள் மூலமாக மார்க் சுவிசேஷகன் இந்த செய்தியின் சாராம்சத்தை நமக்கு விளக்குகிறார். முதலாவதாக பார்க்கிற போது 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை பார்க்கிற போது, முதலாவதாக மகா உபத்திரவங்கள், பாடுகள், அழிவுகளின் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவின் வருகை உண்டு. உபத்திரவங்களின் மத்தியிலே பாடுகள், வேதனைகள், அழிவுகள் இவர்களெல்லாம் நடந்து முடிந்த பிறகு அவர் வருவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் எப்பேற்பட்ட உபத்திரவம்னா, இதுவரைக்கும் காணாத ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை. 19ஆம் வசனத்தில் பாருங்கள். ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். அதுபோல இதுவரைக்கும் நடந்ததே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிகுந்த உபத்திரவம் உண்டாகும் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். For in those days there will be such tribulation as has not been from the beginning of the creation that God created until now and never will be. ரொம்ப வித்தியாசமானவர். இவ்வளவு பயங்கரமான, அப்ப இவ்வளவு நடந்துருந்தது. இதெல்லாம் என்னன்னா, இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் ஓரளவு தான். இன்னும் அதிகமாக ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் விதமாக நீயும் நானும் வெட்டி கொல்லப்படுவோம், அல்லது கடுமையான தண்டனை கொடுத்து சிறையில் அடைப்பார்கள். கிறிஸ்துவை தொழுது கொள்ளக்கூடாது என்ற நிலைமையெல்லாம் கூட ஏற்படும். ஏற்பட்ட நிலைமை ஆதி காலத்திலே 1ஆம் நூற்றாண்டிலே இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து பலத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு அவர் தம்முடைய சீஷர்களை ஏற்ற போது சுவிசேஷம் பரவினது. எல்லாரும் விசுவாசத்திலே அவர்கள் பெருகினார்கள், வளர்ந்து பெருகினார்கள். உபத்திரவங்களின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, அடக்குமுறைகளின் மத்தியிலே ரத்தம் சிந்துதலின் மூலமாக தான் திருச்சபைகள் உருவானது. ஆகவே அதை பற்றி நாம் கவலைப்படவே கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார் என்ற ஒரு காரியத்தை நாம் மனதிலே வைத்துக் கொள்ளலாம். So this kind of cosmic calamity is described in many Old Testament passages. இதை போன்ற இந்த நிகழ்வுகள் எல்லாம், அதாவது இயற்கை சீரழிவுகள் அல்லது மனுஷர்களால் ஏற்படுகின்ற பேரழிவுகள், பழைய ஏற்பாட்டில் கூட அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது. அது இயற்கை சீரழிவு சொல்வது கடவுளால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு காரியம். எசேக்கியேல் 32:7 வேகமாக யாராவது படியுங்கள். அதாவது அந்த பாடுகள், உபத்திரவங்கள் கர்த்தருடைய வருகை நாள் எப்படி இருக்கும் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது, படியுங்கள். எசேக்கியேல் 32:7-9. இன்னொருவர் யோவேல் 2:30-31. இன்னொருவர் ஆமோஸ் 8:9-10. யாராவது வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, என்ன ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியத்தை சொல்லுங்க. வானத்தை மூடி போடுவேன்
அது நட்சத்திரங்கள் இருண்டு போக பண்ணுவேன், சூரியனை மேகத்தினால் மூடுவேன். அது இருக்கிற இடம் இல்லாமல் போகும். அது செய்து கொண்டிருக்கிற பணி இனி செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை சந்திரனும் தன் ஒளியை போடாது இருக்கும். இரவிலே இன்றைக்கு எவ்வளவுதான் நம்ம லைட் போட்டாலும் சரி, நிலவனுடைய வெளிச்சம் அது எல்லா இடங்களிலும் பிரகாசிக்கிறது. அது கடவுளை ஏற்படுத்துகிறது. பகலில நீங்கள் சூரியனுக்கு நிகராக இந்த வெளிச்சத்தை சொல்லவே முடியாது. கடவுளுடைய படைப்பு அதற்கு நிகரானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எவ்வளவுதான் பெரிய அளவுல நீங்கள் அதாவது கண்டுபிடிப்புகள் வந்தாலும் கூட இயற்கை அதாவது அவரால் படைக்கப்பட்டது சூரிய வெளிச்சம் இல்லை என்றால் இன்றைக்கு நாம் சாப்பிட நமக்கு எதுவும் கிடைக்காது, விளைச்சல் இருக்காது. மழை இல்லை என்றால் எதுவும் உணராது. இன்றைக்கு அந்த பூமியிலே அது பண்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமைக்குள்ளாக கடவுள் ஆசீர்வதிக்காவிட்டால் எதுவும் நமக்கு கிடைக்காது. ஆகவே யோவேல் 2:30-31 பாருங்கள். அதே போன்ற ஒரு காரியம் படிக்கமா. யோவேல் 2:30-31 வானத்திலும் பூமியிலும் ரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். சோ வானத்துல எப்பேற்பட்ட ஒரு அதிசயங்கள், ரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்கள். ரத்தம், நெருப்பு எல்லாம் மேல வானத்துல இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சகிக்க முடியாத உபத்திரவங்கள் இதெல்லாம் நான் காட்டுவேன் என்று சொல்லி கடவுள் சொல்கிறார். அதிசயம் காட்டும். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சூரியன் இருளாயிடுச்சுன்னா வெளிச்சம் கிடையாது, சந்திரன் ரத்தமாகும் இல்லையா? சூரிய கிரகணம் ஏற்படும் போது நம்ம பார்த்து போல சூரியன் சிகப்பு கலரா இருக்கின்றாங்க இல்லையா? ஸோ இந்த செலஸ்டியல் டிஃபரன்சஸ் அந்த காரியங்களை நாம் பார்க்கிற போது இப்படியாக அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுகிறவன் எவனோ ரட்சிக்கப்படுவான். ஆகவே எல்லா உபத்திரங்களின் மத்தியிலும் கடவுளை சார்ந்து அவரை தொழுது கொண்டு அவருக்காக வாழ்கிறவன் அவன் தான் ரட்சிக்கப்படுவான். கடந்த வாரத்தில் கூட நாம் பார்த்தோம், முடிவு வரை நிலைத்திருப்போம் ரட்சிக்கப்படுவான். So we will have to endure till our last breath. அது மிக முக்கியமானது. ஐயோ என்னால் முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது என்று சொன்னால் நாம் விசுவாசத்தில் வழிவு போகிறோம் என்று அர்த்தம். அதை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதே போல ஆமோஸ், செப்பனியாவிலே நாம் பார்க்கிறோம். ஆமோஸ் 8:9-10, செப்பனியா 1:14-15 வீட்டிலே படித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த 25ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது அந்த உபத்திரவத்திற்கு பிறகு இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி 24 சொல்கிறார். சூரியன் அந்த காரப்படும், சந்திரன் ஒளியை கூடாது இருக்கும். இப்பொழுது நாம் படித்த அதே காரியம் தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து 25ஆம் வசனத்தில் வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். எல்லாம் இப்பொழுது நாம் பழைய பாட்டில இது போல நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசிகள் மூலமாக சொன்ன காரியத்தை தான் ஆண்டவரும் இங்கே சொல்கிறார். அப்பொழுது மனுஷகுமாரன், இதெல்லாம் நடக்கின்ற சூழ்நிலை தான் மனுஷகுமாரன் வருகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கடவுள் அவருடைய வருகையை நாம் காணத்தக்கதாக, இந்த உலகம் காணத்தக்கதாக அவர் வருவார். அது ஒரு மகிமையான ஒரு வருகையாக இருக்கும். மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். இப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வலிமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருவதை மனுஷர்கள் காண்பார்கள். எதற்காக அவர் வருவார் என்றால் ராஜாதி ராஜாவாக அவர் வருகிறார். ஆகவேதான் இந்த நாளில கிறிஸ்து அரசர் ஞாயிறு என்று சொல்லி நாம் ஆசரிக்கிறோம். எத்தனையோ ராஜாக்கள் இந்த உலகத்துல வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த உபத்திரவங்கள் எல்லாம், பாடுகள், வேதனைகள் நடந்து முடிந்த பிறகு அவர் வருவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் எதற்காக வருகிறார் என்றால் 1000 வருட அரசாட்சி, அடுத்ததாக பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகின்ற அந்த காரியங்கள் எல்லாம் நியாயத்திற்கு முன்பதாக அதெல்லாம் நடக்கும். இந்த ராஜா எப்பேற்பட்டவர் என்று பார்க்கின்ற போது உலக பிரகாரமான ராஜாக்களை போல அல்ல. உலக பிரகாரமான சக்கரவர்த்திகள், அவருடைய சாம்ராஜ்யங்களை பற்றி நாம் பார்க்கின்ற போது பழைய ஏற்பாட்டில முதலாவது ராஜா யாரு? சவுல் ராஜா. அதற்கு முன்பதாக நியாயாதிபதிகள் மாத்திரமே இருந்தார்கள். ஆனால் மற்ற நாடுகளில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் எங்களை மேற்கொள்ளுகிறார்கள், எங்களுக்கு பயமாக இருக்கிறது, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி மக்கள்
மக்கள் கேட்டபோது, எபிரேய மக்கள் கேட்டபோது, அப்பொழுது ஆண்டவர் கொடுத்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த ஒரு காரியம் தான், நானே ராஜாவாக இருந்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன், நீங்கள் ஒரு ராஜாவை கேட்கிறீர்கள் என்று. ஆனால் கூட அவர்களை திருப்திப்படுத்த ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார், அவர் தான் சவுல். சவுலுக்கு பிறகு மிக ஒரு வல்லமையான ஒரு ராஜா யார்? அது தாவீது. தாவீதுடைய சிங்காசனத்துக்கு முடிவே இல்லை இல்லையா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அவர் நிறைவேற்ற போகிறார், மேசியா வந்து நிறைவேற்றுவார் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் என்றைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் வந்தாயிற்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்ததாக பார்க்கிற போது தாவீதுடைய குமாரன் சாலமோன் ராஜா. இவர்களுடைய காலம் எல்லாம் தாவீதுடைய காலம் பொற்காலம். அதன் பிறகு இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் யாரை சொல்லலாம்? ராஜா வேதத்துல நேபுகாத்நேச்சார். எஸ், கடவுளுக்கு பிரியமா நடந்த யோசியாவை பற்றி சொல்லலாம் இல்லையா? அவர்தான் அந்த, அதாவது காணாமல் போன அந்த கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு பெரிய ஒரு ஒரு புரட்சியை செய்தவர். அதாவது ஒரு வசனங்கள் என்பது அந்த காலத்தில் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைக்குள்ள நடத்தினவர் யோசியா ராஜா, ஜோசையா. அதே போல தென்னரசு சார் சொன்னது போல பல அதாவது சக்கரவர்த்திகள் எழுப்பினார்கள், சாம்ராஜ்யங்கள் உருவாகினது. அதுல தான் ஒன்று பாபிலோன் சாம்ராஜ்யம், அதுல நேபுகாத்நேச்சார். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற ஈராக் தேசம், அன்றைக்கு அது பாபிலோன் என்று இருந்தது. எபிரேய வார்த்தையில பார்த்தா அது அந்த பல பெயர்கள் அதற்கு உண்டு. சினையார் என்று சொல்லி இருந்தது, சால்டியன், கல்தையர் என்று சொல்லி இப்படியாக பல பெயர்கள் அதற்கு இருக்கக்கூடிய. இன்றைக்கு அது ஈராக் என்று எல்லாருக்கும் தெரியும். அது பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யம், அதுக்குள்ள பெர்சியா பக்கத்தில் இருக்கிற ஈரான். இன்றைக்கு உலகத்தையும் அவர்கள் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இஸ்ரேலை அடித்துக்கொண்டு, இஸ்ரேல் நாட்டை அடித்துக்கொண்டு இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. ஸோ அவர்களை எழுப்பினார். அதாவது நேபுகாத்நேச்சார், கோரேஸ் இந்த பெர்சியா மன்னர் தான் ஈரானை சேர்ந்தவர். அதே போல அகாஸ்வேருடைய எதுல நம்ம பார்க்கிறோம்? அகாஸ்வேரு ராஜா எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். அங்கே நம்முடைய இந்திய தேசம் கூட அவருடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது. இப்படி சாம்ராஜ்யங்கள் வந்தது, ராஜாக்கள், சக்கரவர்த்திகள் வந்தார்கள். அதே போல பார்க்கின்ற போது கிரேக்க சாம்ராஜ்யம், கிரீக் எம்பையர் வந்தது, ரோமன் எம்பையர் வந்தது. ரோமன் சாம்ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துக்கு முன்பதாகவே அது வந்தது. இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலும் இருந்தது, அது தொடர்ந்தது. பவுல் காலத்திலும் அது தொடர்ந்தது. அதன் பிறகு மற்ற அதாவது சாம்ராஜ்யங்கள் வந்தது. நம்முடைய காலகட்டத்தில் நாம் யாருக்கு அடிமைப்பட்டிருந்தோம்? பிரிட்டிஷ் எம்பையர் இல்லையா? அதற்கு அடிமைப்பட்டிருந்தோம். இப்படியாக இந்த ராஜாக்களுடைய அதாவது விஷயங்களை நாம் பார்க்கிறோம். எல்லாம் வந்தார்கள், பெரிய பெரிய ராஜாக்கள் இல்லையா? தி கிரேட் அலெக்சாண்டர் உலகத்தையே என்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வருவேன் என்று சொல்லி அவன் வாழ்ந்தான். கடைசியில 40 வயது கூட எட்டவில்லை, மரித்து போனான். வந்தவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். ஆனால் என்றைக்கும் நிலையாக இருக்கிறவர் கிறிஸ்து அரசர். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. இப்பேற்பட்ட இந்த மகாபெரிய ராஜா என்ன செய்கிறார் என்றால் 27ஆம் வசனத்திலே அவர் 26ஆம் வசனத்திலே அவர் வல்லமையோடு மகிமையோடு வருவார் என்று சொல்லி, அது முன்பதாக நடக்கின்ற காரியங்கள் என்ன? அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி பூமியின் 4 முனைகளிலும் இருக்கின்ற தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை அவர் சேர்ப்பார். யார் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள்? லிட்டரலா பார்க்கின்ற போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள். அவர்களை போல சிதறடிக்கப்பட்டவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை கேளாமல் அவர்கள் அசட்டை பண்ணி தொடர்ச்சியாக அந்த காரியத்தை செய்ததுனால தொடர்ச்சியாக அவர்களை கடுமையாக தண்டித்தார். அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், நாட்டை இழந்தார்கள், வீட்டை இழந்தார்கள். அடுத்து கடவுளை தொழுது கொள்கின்ற அந்த பாக்கியத்தை, உரிமையை இழந்து போனார்கள். சமுதாய வாழ்வு போனது. They lost everything because of their prideness. They waged war against God. இது போன்ற காரியங்கள் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருந்தது.
அது ஒரு அருவருப்பாக இருந்தது. இப்போ அபாமினேஷன் பிஃபோர் காட். ஆகவே அவர்களை கடுமையாக தண்டித்தார். அப்படி தண்டித்து அடித்து அவர்களை திருத்திய தேவன் இப்படி மறுபடியும் சேர்க்கிறார். இப்போ அந்த எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரு யூனிபிகேஷன் ஆஃப் இஸ்ரேல் என்று சொல்லி எப்பொழுது ரீயூனிபிகேஷன் நம்ம பார்த்தோம் 1948 20ஆம் நூற்றாண்டுல தான் நடந்தது. 1ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாகவே அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இயேசு சாமியுடைய காலத்தில் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இதெல்லாம் கடைசி காலம் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அது உபாகமம் 30:3-6 வரைக்கும் இருக்கிறது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, எரேமியா 31ஆம் அதிகாரம் 7-9ஆம் வசனத்துல பார்க்கிறோம். This describes the regathering of Israel from the nations to which they have been scattered throughout the world. எல்லாம் உலகம் முழுவதும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். So God wanted to regather them from the different nations so that they have been scattered. So இந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்க்கிறோம் என்றால் இதுவும் கடவுளுடைய வருகைக்கு சமீபமான அடையாளங்களை நமக்கு தோற்றுவிக்கிறது. பிரியமானவர்களே, இரண்டாவதாக நாம் பார்க்கிற போது 28ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் போது இந்த சம்பவங்கள் நடக்கும் காலத்தையும் அடையாளத்தையும் பற்றி ஆண்டவர் கூறும் விஷயம்தான் இந்த பகுதி 28-31. ஆண்டவர் சொல்றாருன்னா, அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக் கொள்ளுங்கள். அத்திமரம் அந்த துளிர் விழுகிற போது எந்த நாட்கள்ல அது அந்த இலை விழுந்து மறுபடியும் வரும்? வசந்த காலம் என்று சொல்வார்கள் இல்லையா? சோ வசந்த காலம் அது முடிந்து உடனடியாக அந்த துளிர் விழுகின்ற காலம் பார்க்கிற போது வெயில் காலம் வரும். சோ அந்த குளிர்ச்சியில அந்த இலைகள் எல்லாம் விழுந்து இல்லையா, டிசம்பர் மாதத்துல அதெல்லாம் விழுந்து மறுபடியும் அது மறுபடியும் அந்த குருத்துகள் இளங்களை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சொல்லமாச்சு என்று அறிவீர்கள். ஸோ வசந்த காலம் என்று பார்க்கின்ற போது இட் இஸ் சம்மர், கோடை காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அது இன்னும் வளருது. அந்த வெயில் படப்பட அது இன்னும் பெரிதாக வளர்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்படி நடக்கின்ற போது ஒவ்வொரு முறையும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், 29ஆம் வசனத்துல அப்படியே வெறும் சமீபிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். சோ ஒவ்வொரு காலமும் நாம் பார்க்கலையா, ஒவ்வொரு பருவ காலத்திலும் இது போன்ற ஒரு நிலைமைகள், மரம் இலைகள் கொட்டுகிறது, மறுபடியும் அது துளிர்க்கிறது, வளர்கிறது, பெரிதாக நிழலை கொடுக்கிறது, இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிற போது கடவுள் சமீபமாய் வந்திருக்கிறார் என்பதை அவர் வந்து நம்முடைய இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருடைய இதய கதவையும் அவர் அத்துமீறி போகிற கடவுள் அல்ல. அவர் அத்துமீறி போகிற கடவுள் அல்ல. இதோ வாசற்படியில் இருக்கிற கதவை தட்டுகிறேன், எவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானோ அவனிடத்திலே நான் உட்புகுந்து அவனோடு நான் வாசம் பண்ணுவேன், அவரோட போஜனம் பண்ணுவேன். சோ அந்த அளவுக்கு இஸ் எ ஜென்டில்மேன். அவர் அத்துமீறி செல்கின்ற கடவுள் அல்ல. அவர் சொல்லாமல் அவர் கட்டளையிட்டு முழு உலகமும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு அவர் சொன்னால் நடக்கும். ஆனால் நம்முடைய சுயாதீனத்தை மதிக்கின்ற கடவுள் அவர். ஆகவே தான் இருதய கதவை அவர் தட்டி கொண்டிருக்கிறார். So it is an indication of God's return to this world. வருகையின் அடையாளமாக ஒவ்வொருவருடைய இதய வாசலிலே நின்று அவர் அவருடைய மறுமலர்ச்சி, அவர்களிலே மறுமலர்ச்சி உண்டாக அவர் தட்டி கொண்டிருக்கின்ற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். 30ஆம் வசனத்திலே நாம் பார்க்கக்கூடிய இதெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே ஒரு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இந்த சந்ததி சொல்லும்போது அது எந்த சந்ததி? இஸ்ரவேல் கண்டிப்பா. ஏன்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த முழு உலகத்துக்கும் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பது இன்றைக்கு சின்ன பின்னமாக போய்கொண்டிருக்கிறது. கடவுள் அவரை கைவிட்டு விட்டாரா என்று சொல்லி அவர்களே நினைத்தார்கள். பழைய ஏற்பாட்டில மலாக்கி தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதப்பட்ட பிறகு 400 வருட காலம் கடவுள் பேசவே இல்லை அவரிடத்துல. He has not interacted with them. அவர் நினைத்தார் கடவுள் அவரை மறந்துவிட்டார், நம்ம அவ்வளவுதான்.
ஆனால் மறுபடியுமாக மலாக்கி தீர்க்கதரிசில புத்தகத்தில் சொல்லப்பட்டமாக அவர் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று சொன்னார். அதுதான் யோவான் ஸ்நானனாக வந்தார். மறுபடியும் ஒரு புதிய துவக்கத்தை அவர் வந்து மேசியாவாகிய இயேசுவை எல்லா மக்களுக்கும் அறிமுகம் செய்தார். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே இந்த சந்ததி அவர் தெரிந்து கொண்ட சந்ததி அது இஸ்ரவேலராக தான் சரி, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய இஸ்ரவேலராகிய நாமும் கூட இல்லையா காக்கப்படுவோம். அவர் நம்மை அழிக்க அல்ல, பூரண வாழ்வை கொடுக்க இந்த உலகத்திலே வந்தார் என்று சொன்னால் அது வெளியாகாது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போகாது. Heaven and earth will pass away, but my words will not pass away. ரொம்ப வித்தியாசமான வார்த்தை, அது என்றைக்கும் நிலைக்கக்கூடிய வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தையை நாம் கைக்கொள்ள வேண்டும். கர்த்தர் ராஜாதி ராஜாவாக வருகிற போது செய்ய வேண்டிய காரியங்கள் அவர் நமக்கு, அதாவது அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் எப்படி நாம் அதை காட்ட முடியும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை கை கொண்டு அதன்படி நடப்பதன் மூலமாக மாத்திரமே காட்ட முடியும். வேறு எந்த காரியத்தை சொல்லி அவர் மெச்சிக்கொள்ளத்தக்கதான காரியத்தை செய்யவே முடியாது. ஏனென்றால் நமக்கு வழி அவர்தான். அந்த வழி காட்டுகின்ற வழி, சத்தியம், ஜீவன் இங்கே இருக்கிறது அவருடைய வார்த்தையில. Yes, his word will never perish. அவருடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாது என்று சொல்லி பழைய பாட்டை நாம் பார்க்கிறோம். யோசுவா 21:45, 1 ராஜாக்கள் 8:56. இதெல்லாம் நீங்க குறிச்சிங்க. அப்படின்னா நீங்க வீட்டுல போயிட்டு நீங்க இந்த சத்தியத்தை கேட்கின்ற போது நீங்கள் எடுத்து படிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 24:35 பார்க்கிறோம். His word will never fail. அது தவறாது, மாறாதது, அழியாதது. So as believers, let us all depend on His unchanged word. இந்த மாறாத, என்றைக்கும் அழியாத இந்த வார்த்தையிலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். கடைசியாக 32ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிற போது, கர்த்தரின் வருகையின் நாளை யார் அறிவார்? யார் தெரியும்? இவைகளெல்லாம் சம்பவிக்கும், மிகுந்த உபத்திரவம் வரும், அதன் பிறகு ஆண்டவர் வருவார் என்று சொல்லி அவர் நிச்சயம் வருகிறார். ஆகவே விழித்திருந்து காத்திருப்போம். இந்த 32ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது விழித்திருங்கள் 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 சொல்றோம்னா அப்ப என்ன அர்த்தம்? நீ தூங்காம இருக்குன்னு சொல்லி அர்த்தமா? நம்ம தூங்காம இருக்கணும்னு சொல்லி அர்த்தமா? அந்த அலர்ட்னஸ், ஜாக்கிரதையா இருங்கள், அவர் எந்த நேரத்திலும் வருவார். ஆகவே அவருடைய வருகை, அதாவது இந்த வருகை யாருக்கு தெரியும் என்பதை பார்க்கணும். பிதாவை தவிர யாருக்கும் தெரியாது, தேவதூதர்களுக்கும் தெரியாது, வானவர்களுக்கு தெரியாது, அடுத்து குமாரனாகி இயேசுவுக்கே தெரியாது என்று சொல்லி இங்கே வசனத்தை நாம் பார்க்கிறோம். 32ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருங்கள் என்ற அந்த வார்த்தை அதன் பிறகு தொடர்ச்சியாக வருகிறது. முக்கியமானவை தொடர்ச்சியாக வருகிறது. அந்த நாளை நாம் அறியாததினால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த தேவனுடைய கர்த்தர் நமக்கு இந்த உலகத்துல நம்மை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, நமக்கு வாழ்வுபடுத்துவது மாத்திரமல்ல, ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரமல்ல, ஊழிய பொறுப்பை அவருக்கு சாட்சி பகர்கின்ற ஒரு உத்தரவாதத்தை, அதாவது நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் செய்கிறோமா? சாட்சி பகிர்தலையும் ஊழிய பொறுப்பையும் விழித்திருந்து அவருடைய வருகைக்காக காத்திருக்கின்ற விஷயங்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அதை நாம் கவனமாக செய்ய வேண்டும். For all who accepted Jesus as their personal savior in this life, they received all these directions from our Lord. நீங்கள் போய் எனக்காக நீங்களே சாட்சிகள். யாருக்கு அவர் பார்த்து சொல்கிறார்? அவரால் மறுபடியுமாக ஞானஸ்நானத்தினால் பிறந்த உன்னைமனை பார்த்து, திருச்சபையே உன்னைமனை பார்த்து சொல்கிறார். ஆகவே சீஷர்களுக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். இது அவரை பின்பற்றி சொல்லுகின்ற சீஷர்கள் 12 சீஷர்கள் மாத்திரமல்ல, 70 சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு உன்னை மண்ணை பார்த்து திருச்சபையே நீங்களும் விழித்திருங்கள், காத்திருங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி
ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிற போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் இங்கே சொல்லப்பட்டிருந்த அந்த வசனத்துல முந்தின வசனத்துல ஒரு மனுஷன் தூர இடத்திற்கு போகிறார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இது உதாரணமா கொள்ளலாம். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து நீங்கள் போய் எனக்கு சாட்சிகளாயிருங்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் அந்த இறுதி கட்டளை கொடுத்தார் இல்லையா, கிரேட் கமிஷனை கொடுத்தார். கொடுத்த பிறகு அவர் வருவார். தூர இடத்துக்கு போன அந்த வீட்டு எஜமான் வருவது போல அவர் எப்போ வருவார் தெரியாது. அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வருவார் என்று சொல்லி இந்த உண்மையிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே செய்ய வேண்டிய காரியம், அவர் அதாவது சாயங்காலத்துல வருவார், நடுராத்திரியில வருவார், சேவல்கூர் நேரத்தில் வருவார், அதிகாலையில வருவார், எந்த வேளையிலும் வருவார். அது நமக்கு தெரியவே தெரியாது. அதனால நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துக்குள்ள பிரியமானவர்களே, so இங்கே நாம் பார்க்கின்ற போது so Jesus himself is the person that has been mentioned in this verse 35. அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த காரியங்கள் என்ன என்று பார்க்கின்ற போது அவர் தன்னுடைய வீட்டை கொடுத்திருக்கிறார் இல்லையா. வீடு என்று பார்க்கின்ற போது திருச்சபை. நாம் சும்மா வந்து ஆராதித்து பக்த கொடிகளாக செல்ல, அவரை பின்பற்றி அவருக்கு சாட்சி பகிர்கின்ற சீஷர்களாக நாம் அவருடைய மனவாட்டிகளாக திருச்சபை இருக்க வேண்டும் என்று சொல்லி அதுதான் அதனுடைய வேலை. அடுத்ததாக டோர் கீப்பர் இல்லையா, காவல்காரன். நீயும் நாம் ஜாமக்காரனா இருந்து கர்த்தருடைய வருகை வருகிறது, சமீபமா இருக்கிறது என்று சொல்லி நாம் ஆயத்தப்பட வேண்டும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். இதுதான் இந்த மகாராஜா வருகையின் அடையாளமாக உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருந்த பொறுப்பு. அந்த பொறுப்பை நாம் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். தொடர்ச்சியாக சொல்லப்படுகின்ற விழித்திருங்கள் என்ற வார்த்தை, we need to keep awake in spirit. விழித்திருங்கள்னா we need to keep awake in spirit. ஆவியிலே மனமுள்ளவர்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். விழித்திருங்கள் என்று சொல்லுகின்ற போது we need to keep awake in strong faith. திட நிச்சயமான விசுவாசத்தோடு நாம் விழித்திருக்க வேண்டும். உறுதியான விசுவாசத்துல, உறுதியான விசுவாச வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக keep awake in righteousness. இதுல நாம் பார்க்கிற போது நீதிமானாய் உத்தமர்களாய் வாழ்ந்து நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அவர் வருகிற போது நாம் தூங்கினவர்களாக நம்மை பார்த்து ஐயோ இவர்கள் தூக்கி விட்டார்களே என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிற ஒரு நிலைமைக்குள்ளாக நாம் சென்று விடக்கூடாது. அவர் அந்த பாடலை அனுபவிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய சீசரிடத்தில் சொன்னார், 1 மணி நேரமாக ஜெபிக்கக்கூடாது. அவர் ஜெபிக்கவில்லை, தூங்கி போனார்கள். அது போன்ற நிலைமை அவர் வருகிற போது நீயும் நான் செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, சோ இங்கே பார்க்கின்ற போது அவர் எப்போ வருவார் தெரியாது. அதனால லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட், இஷ்டத்தை நம்ம போயிடலாமா? இல்லை, நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. So as a believer I have to be alert, eager and ready for his coming. 3 காரியங்கள். நான் அதாவது என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும், அலர்ட்டாக இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், ஆவலோடு இருக்க வேண்டும். eagerly I have to wait and ready. இல்லையா, தயாராக இருக்க வேண்டும். அவருடைய வருகை வரும்போது நான் அவரோடு சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்க வேண்டும். இது வாஸ் கேட்ட பழைய ஏற்பாட்டில் கூட ஏசாயா 51:4-6 வரைக்கும் நாம் பார்க்கின்ற போது இந்த காரியங்களை தான் நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த அழிவின் காரியங்களுக்கு எப்படி நடக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ஆனால் செய்ய வேண்டிய காரியம் அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் காத்திருக்கிறோமா? விழித்திருக்கிறோமா? எச்சரிக்கையாக அந்த காரியங்களை நாம் பின்பற்றுகிறோமா? ஆவிக்குரிய காரியத்தில் விழித்திருக்கிறோம்னா அதுலதான் தூங்கி போனோம். இன்னைக்கு சர்ச்சுக்கு நம்ம வரணும்னா சண்டேஸ்ல தான் நம்ம ரொம்ப தூங்குவோம். அதுவும் இந்த குளிர்காலம் சொல்லவே வேண்டாம். இன்னொரு 10 நிமிஷம் தூங்கிற சொல்லிட்டு வைப்பாங்க, அலாரம் வைக்க மாட்டாங்க. அது 1 hour ஆயிடும், அப்புறம் மறந்து போயிடுவாங்க. பிரியமானவர்களே, நாம் உண்மையிலேயே ஆயத்தமாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். அது மிக முக்கியமான இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இல்லையா? டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காலங்கள் போனால் திரும்புவதில்லை, காசுகள் உயிரை காப்பதும் இல்லை இல்லையா? காலம் போச்சுன்னா மறுபடியும் திரும்பாது. அது மிக முக்கியமானது. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை முடிக்கிறேன்.
ஆயத்தம் என்பது மிக முக்கியமானது. இன்னைக்கு ஒரு ட்ரெயினுக்கு நம்ம போறோம்னா எவ்வளவு இது பரபரப்பா நம்ம தயாராகி நம்ம போறோம். இன்றைக்கு அப்பேற்பட்ட காரியத்தை நம்ம ஆலயத்துக்கு வருகின்ற போது மற்ற கடவுளுடைய காரியத்துல செய்கிறோமா? ஒரு வாலிப ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போயிருக்கோம். நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு இடத்துல ட்ரெயின் நிற்குது. அந்த இடத்துல இந்த டீக்காக இந்த மற்ற இதுவெல்லாம் அந்த பார்ட்டிமெண்ட்ஸ்க்காக வந்து வாங்குறாங்க பிஸ்கெட்லாம். அந்த பொண்ணு இறங்கி வந்து வாங்குது. கையில வந்து மொபைல் போன் வச்சு வாங்கிட்டு ஒரு சிப்ஸ் பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு அந்த காசு வந்து கேஷா கொடுக்காத அந்த மொபைல் இப்போ இருக்குதுல்ல போபே இது என்னது கூகுள் பே அந்த மாதிரி இல்லையா ஃபோன்பேல அது கொடுக்குற மாதிரி கொடுத்துலையோ திருப்பி வாங்குது. ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. உடனே எடுத்துட்டு ஓடுது. ஆயத்தமா இருக்க வேண்டும். ஓடி போய் ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. ஓடி போயிருந்து ஒரு கையில மொபைல் போன், இன்னொரு கையில சிப்ஸ். எப்படி பிடிக்க முடியும்? ஏதாவது விட்டாதான் அவரோட போக முடியும், ட்ரெயின்ல போக முடியும். அப்படியே ஏறுகிறது, தவறி விழுந்து அங்கேயே சின்னாபனமாய் போய் பிள்ளை வாலிப பிள்ளை. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் வீடியோவில் நடந்தது. பிரியமானவர்களே, ஆயத்தமாய் நாம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் அவர் வருகின்ற வருகையிலே நாம் அவரோடு சேர முடியும். ஆகவே இந்த நிலைமையை புரிந்து கொண்டவர்களாக அவருக்கு கடவுள் கேட்ட சாட்சிகளாக தொடர்ந்து ஜீவிக்க கடவுள் அனுக்கிரகம் செய்வாராக. நாம் தெய்வீக சமாதானம் இருதயமே சிந்தனைகளை கிறிஸ்தியர்களாக நம்மை பலப்படுத்தி காப்பார்கள்.